கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் காலையில் உடைய முகத்தை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை நாங்கள் முற்றிலுமாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் உடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். உம்முடைய சித்தத்தை எங்கள் நடுவிலே நிறைவேற்றும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவோம். முழு இரவு ஜெப வீரர் பாடல் புத்தகத்தில் முதலாவது பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. முதலாவது பாடல், அதை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நின் உதிரமதினால் திறந்த நின் ஜீவ புதுவழியா. நின் உதிரமதினால் திறந்த நின் ஜீவ புதுவழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவும் சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு. ஆராதனையின் மற்ற பகுதிக்கு நேராக செல்லலாம். தேவனுக்கு என்று படைக்கிற நேரம் உடைய கரத்திலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்னை சொன்னீர். முதலாவது எங்களை உம்முடைய பலிபீடத்தில் நாங்கள் படைக்கிறோம். எங்களை ஜீவ பலியாய் உம்முடைய பலிபீடத்தில் படைக்கிறோம். அதுவே நாங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் எங்களை நாங்கள் படைக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பின்பு இந்த காணிக்கை மகன்று கொடுக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்த தேவன், எங்களையும் எங்கள் காணிக்கையும் நீர் அங்கீகரித்து 100 மடங்கான பலனை கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி. கைகளின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, பெருகச் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடுற வேளையில் காணிக்கையை படைக்கலாம். தேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்ட
கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஒரு சில அறிவிப்புகளை கேட்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது காலை ஆராதனை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10:30 11:30 மணி வரை இந்த ஆராதனை உண்டு. மாலையில் 5:30 6:30 வரைக்கும் இந்த ஆராதனை உண்டு. இதுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதே போல் வெள்ளிக்கிழமை காலை 10 to 11:30 உபவாச ஜெபம் உண்டு. நம்ம பாலா சிஸ்டர் தான் அதை நடத்தியிருக்காங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை மாலையில் 6:30 7:30 மணி வரை நமக்கு லைவ் ஸ்ட்ரீம் என்ற கூடுகை இருக்கிறது. அதில் நீங்கள் பாருங்கள், சில வாரம் ஒரு ஆள் தான் இருப்பாங்க. இப்போ போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் கணிக்கவே முடியல. நானே கொஞ்சம் சரி கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் அன்றைக்கி வந்தே நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி, அதனால் அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாங்க, முடிஞ்சால் வாங்கன்னு தான் சொல்கிறேன் நானே. ஏன்னா எல்லா நாளும் இங்கேயே கூப்பிட்டோன்னு வைங்க, அப்புறம் நீங்கள் ஆதார் கார்டில் இந்த அட்ரஸ் போடுற மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முடிஞ்சால் அந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வரலாம். சபை கூடி வருதல் இருக்கிறது முக்கியம். பட் அதுக்குன்னு எல்லா நாளும் ஒரு கூட்டம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சில சபைகள் அப்படி செய்கிறாங்க. பட்டு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா வெளியே புறப்பட்டு போங்கன்னு தான் வேதம் சொல்லுது. அதனால் நம்ம தான் வெளியில் போய் சகல ஜாதியும் என்னாக்குங்க, சீஷராக்குங்கன்னு சொல்லியிருக்கு. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறது தான் வேலை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து என்னென்ன கர்த்தர் செய்தார், 4 பேருக்கு ஜெபம் பண்ணேன், 2 பேருக்கு அற்புதம் நடந்துச்சு, அப்படி சொல்லணும். அதுதான் சபை. அப்போஸ்தலர் சபை அப்படி தான். ஆனால் அப்போஸ்தலர் நாள்தோறும் கூடினார்கள். அதே மாதிரி அவங்க நாள்தோறும் சுவிசேஷமும் அறிவித்தார்கள். அல்லேலூயா. நம்மளால் அப்படி செய்ய முடியாது. எனவே அது நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் வரலாம். அதுவே நான் இன்னும் என்ன மாற்றலான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி. சில பேர் கவுன்சிலிங் தேவைப்படுகிறது, சில பேருக்கு பர்சனலாக அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க. எனவே அதற்கேற்ற மாதிரி அதை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணலான்னு நினைக்கிறேன். அதை நான் பிற்காலத்தில் அதை அறிவிக்கிறேன். அது எப்படின்னு பிளான் பண்ணி செய்யணும். ஏன்னா பப்ளிக்காக எல்லாது விஷயத்தையும் சொல்ல முடியாது இல்லையா. சில விஷயங்களை பர்சனலாக பேசணும்னு நினைப்பாங்க. அதுக்கென்று நம்ம வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். டைமிங் வச்சுக்கலாம். வச்சுட்டு மேபி ப்ராபப்ளி இங்கே நான் உட்காந்துட்டேன்னா மற்றவங்க அங்கே இருப்பாங்க. தனியாக பேசணுன்றவங்க கொஞ்சம் இங்கிட்டு வந்து பேசிக்கலாம். அப்படி கூட பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலர் அப்படி கேட்குறாங்க. அதனால் நம்ம அதை சொல்கிறேன், அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி நம்ம சொல்கிறேன். அப்புறம் அதே போல் பாருங்கள், பேக்ரவுண்டு மாற்றியாச்சு. உங்கள் நீண்ட நாள் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கி நானும் அண்ணனும் போய், அண்ணன் உடல் பலவீனத்தின் மத்தியிலையும் கர்த்தருடைய பலத்தினால் வந்தாங்க. நடந்து போய் ப்ரேயர் ஆயிலும் ரெடி ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னா, இன்றைக்கி கொண்டு வந்திருக்க வேண்டியது அந்த ஸ்டிக்கர் அடிக்கிறதுல கொஞ்சம் நம்ம இப்போ தான் முறையாக அடிக்கிறோம். சரியாக அடிக்காமல் விட்டோம். ஒன்றுமே தெரியல. அதில் இருக்கிறது ஒன்றுமே ப்ரேயர் ஆயில் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, ஒன்றும் தெரில. எண்ணெயெல்லாம் வாங்கியாச்சு. ஒலிவ் எண்ணெய் கொண்டு வர முடியல. ஆனால் அதை விட நம்ம ஊரில் பெஸ்ட்டாக மரச்செக்கு இருக்கிற இடத்துல போய் எண்ணெயை வாங்கியாச்சு. அல்லேலூயா. அதனால் ஏன்னா போன தடவை ஒரு எண்ணெய் கொடுத்துருந்தோம். அது என் மனைவிக்கெல்லாம் பிடிக்கல. மனைவி சொல்லிச்சு, இந்த எண்ணெய் ஒரு மாதிரி ஸ்மெல்லு இருக்குது, சென்ட்டு. அவன் ஏதோ சென்ட்டு போட்டுருந்துருக்கான் போல் அந்த எண்ணெயில். நமக்கு என்ன தெரியும். அது யாரோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில எப்படி வந்துச்சுனே. கொடுத்தாங்களா நான் தான் வாங்கினேனான்னு தெரில. அதனால் இந்த தடவை போய் செக் பண்ணி வாங்கியாச்சு. நான் என் மனைவிட்ட சொன்னேன், இது ஜெப எண்ணெய், ஜெபத்துக்கு தான், தலையில் தேய்க்கிறதுக்கு இல்லை. அதனால் நம்ம ப்ரேயர் இதெல்லாம் வாங்கியாச்சு. எல்லா இதுவும் அன்றைக்கே வாங்கியாச்சு. எண்ணெயும் வாங்கியாச்சு. எல்லாம் ரெடி. அடுத்த வாரத்தில் கொண்டு வர போகிறோம்.
அநேகமாக ஒரு 100 to 150 முதல்ல நம்ம பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அது ஓவரால் எத்தனை எடுக்கலாம்னா அப்புறம் சொல்கிறேன் அடுத்த வாரம். அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். அடுத்த வாரம் வந்துடும், அது வந்துடும். லோகம் வந்து விட்டது. லோகம் நம்ம சபைக்குன்னு லோகம் ரெடி பண்ணியிருக்கோம், அதுவும் வந்துடுச்சு. நம்ம அடுத்த வாரம் நம்ம அதெல்லாம் போட்டுடலாம். சரி, இப்பொழுதும் நம்ம தேவ வார்த்தைக்கு நேராய் செல்லலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தையை கொடுக்கணும்னு தெரில. ஏன்னா நல்ல ஒர்க்கு இந்த வாரம், எல்லா நாளும் சரியான ஒர்க்கு. பிரசங்கம் எடுக்கவே முடியல, டைம் வேணும்ல, எடுக்கவே முடியல. என்ன பேசுகிறதுன்னு கேட்கப்ப ஆண்டவர் காலையில் தான் வார்த்தையை கொடுத்தாரு. அல்லேலூயா. அதனால் ரொம்ப தயார் பண்ணல. ஆனால் நம்ம தயார் பண்ணி பிரசங்கம் பண்ணுற ஆள் இல்லை. அதனால் எப்பயும் போல் நம்ம செய்தி ஓடும். கரண்ட்டு வந்துருச்சு, இருந்தாலும் நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதோ முடிப்போம். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு தேவன் தெளிவாக ஒரு பெரிய வெற்றியை குறித்து பேச சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த வாரம் ஒரு பெரிய வெற்றியின் வாரமாக இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அதை தான் ஃபஸ்ட்டு சொன்னார். சொல்லிட்டு தான் இன்றைக்கி எதை பேசுகிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் நிச்சயமாக நான் நம்புகிறேன். இது இங்கே வந்த பிறகுலாம் சில வார்த்தையை கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா பிரசங்கம்னா பெரும்பாலும் எடுக்கிறதில்ல. ஆனால் இங்கே வந்த பிறகு சில வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். எனவே நிச்சயமாய் இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுவார் என்று நான் நம்புகிறேன். எல்லாம் எடுத்துக்கங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம், அதில் 45வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த 45வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு என்ன பேச போகிறோம், பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ போய் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க? இன்ட்ரடியூஸ், உங்களை பற்றி சொல்லுங்கள். உடனே என்ன சொல்லுவோம்? ஐ ஆம் அப்படின்னு பேர். நான்லாம் எந்த இன்டர்வியூ போகிற மாதிரி இல்லை. அதனால் உங்கள் பேர் போடுங்க. இன்டர்வியூ போட்டு உங்கள் பேர். அல்லேலூயா. இன்டர்வியூலாம் வரப்போகுது போல். அல்லேலூயா. இன்டர்வியூனா உயர்வு தானே. அல்லேலூயா. அந்த ஜெப எண்ணெயில் சொல்ல மறந்துட்டே பாருங்க. புதுசாக ஒன்று சேர்க்க சொல்லியிருக்காரு ஆண்டவர். வெறும் ஹீலிங் மட்டும் கிடையாது, இப்போ உயர்வு. அல்லேலூயா. ஆயில் ஆஃப் அசன்ஷன்னு பேரை வச்சாச்சு அதுக்கு. ஆயில் ஆஃப் ஹீலிங், ஆயில் ஆஃப் அசன்ஷன். அல்லேலூயா. இது எல்லாமே அந்த எண்ணெய் மந்திர எண்ணெய்ன்றனால இல்லை, அதோடு சேர்த்து நம்முடைய விசுவாசம், அந்த விசுவாசம் தான் வேலை செய்யும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு எண்ணெயை போடும்போது அது நிச்சயமாக வேலை செய்யும். அந்த எண்ணெயை பற்றியே நான் அடுத்த வாரம் சொல்ல போகிறேன், இன்னும் கொஞ்சம் விஷயங்கள். அதனால் அது ஒதுக்கி வச்சு இந்த வாரம் சொல்கிறதா இருந்துச்சு. அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். நிறையா நம்பர் தான் அடிக்கிறோம் எடுத்தோடனே. அதனால் ஒருவேளை அடுத்த வாரம் வர முடியலனாலும் பயப்படாதீங்க, எடுத்து வச்சுருக்கோம். தகவல் மட்டும் சொல்லிட்டிங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு சிலர் எல்லா வாரமும் எல்லோரும் வர முடியல, அதனால் இப்போ நோட் பண்ணேன், அதனால் சொல்கிறேன். சரி, இப்போ பாருங்கள். போகும்போது எப்படி சொல்கிறோம்? ஐஎம். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி சொல்கிறோம்? ஐஎம், நான் தான். அப்போ எந்த பேரை யூஸ் பண்ணுறோம்? நம்ம பேரை தான் யூஸ் பண்ணுறோம். அது தப்பு இல்லை, ஏன்னா நம்ம பூமியில் தான் இருக்கிறோம். எல்லாரும் விசுவாசிகள் இல்லை, எல்லாருக்கும் சத்தியம் தெரியாது. அது அப்படியே சத்தியம் தெரிஞ்சவன்ட்டையும் நம்ம பேரை சொல்கிறது தப்பு இல்லை. நம்ம பேரை சொல்லி தான் நான் பேசுகிறோம், அதுக்கு நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதும் இப்படியே வாழ்கிறோம். நம்ம பேரை சொல்லியே என்ன பண்ணுறோம்? வாழ்கிறோம், சொல்கிறோம். நான் கஷ்டப்படுறேன், நான் இப்படி ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல, நான் இந்த முயற்சி பண்ணேன், வரலை, நான் அப்படின்றது பேதுரு சொன்ன மாதிரி இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லைன்னு பேதுரு சொன்னான். அந்த மாதிரி நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை முன்னிறுத்தி வாழ்கிறோம். அல்லேலூயா. கோலியாத் இருக்கிறான், அவன் சிறு வயது முதல் என்னது யுத்த வீரன். அவனை எதிர்த்து போகும்போது அவனுக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் போகணுமா இல்லையா?
இப்போ கோலியாத் சொல்லலாம், நான் பெரிய ஆளுன்னு சொல்லலாம், ஏன்னா அவனுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, சரித்திரம் இருக்குது. அப்படி கோலியாத் பெரிய ஆளுன்றதுக்கு வரலாறு இருக்கிறது. தாவீதுக்கு நான் தாவீது வரேன் அப்படின்னா என்ன வரலாறு இருக்குது? ஆடு மேய்ச்சிருக்கிறேன், அப்புறம் வேற என்னப்பா, ஒரு கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, என்ன பண்ணியிருக்கேன், தப்பு வச்சுருக்கிறேன், அது ஓகே. இது யுத்தக்களம் இல்லையா? சிங்கம் கரடியும் பெரிய விஷயம்தான், ஆனால் இது என்னது, யுத்தக்களம். அப்போ சிறுவயது முதல் யுத்த வீரனாக இருந்த ஒருத்தனுக்கும் சிறுவயது முதல் மேய்ப்பனாக இருக்கிற ஒருத்தனுக்கும் சண்டை. அல்லேலூயா. கேட்கும்போது ரொம்ப இதாக இருக்குது நமக்கு, ஓ ரொம்ப அபூர்வமாக இருக்கே அப்படின்னு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறோம், ஆனால் ஜெயிச்சோமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வாரம் ஜெயிக்க போகிறோம். அல்லேலூயா. கோலியாத்துனா என்னது? இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, இவனெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சவால்களை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதாவது யாரா நினச்சிருப்பானா தாவீது ஜெயிப்பான்னு தான் மைண்ட் செட். இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு சேலஞ்ச், யாருமே இதை ஜெயிச்சது. அதனால தான் கோலியாத் இருக்கிறேன். கோலியாத் எத்தனையோ சண்டைக்கு போயிருக்கான், யாருமே அவனை ஜெயிச்சதே கிடையாது. யாரும் செய்யாததை இவனா செய்ய போகிறான் என்று தாவீதை பார்த்தவர்கள் நினைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் முடிவு மாற்றத்திலே முடிந்தது. காரணம் என்னன்னா, தாவீது அவன் பேரில் வரலை. நான் தாவீது வரேன் பாரு, நான் யாரும் தெரியுமா, நான் தாவீதுன்னு போல கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால அவன் என்ன சொல்கிறான், இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய. தேவனுக்கு பல பேர் இருக்கு. யாக்கோபின் தேவன் இருக்கு, அவன் போய் சொல்ல ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன்னு சொல்லலை. ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. அது என்ன? இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் சேனைகளின். ஹல்லேலூயா. தானே போட்டிருக்கு, இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கடவுளுக்கு ஆர்மி இருக்கா? இருக்கு. ஓகே, அந்த ஆர்மியோடு சேர்ந்து கடவுள் வந்து சண்டை போட்டு என்னைக்காவது பார்த்துருக்கோமா? இப்போ ஒரு ஆர்மி இருக்குன்னா அதுக்கு என்ன வேலை? சண்டை போடணும், போட்டு ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் அந்த ஆர்மி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பாருங்கள், இந்த வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தோம், அதிலே பாருங்கள், உலர்ந்த எலும்புகள் சேனையாய் நின்றது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த எலும்புகள், அது ஏன் எலும்பாக மாறிச்சு? அந்த சேனைனா ஒரு தோல்வி, அங்கே ஒரு தோல்வி நடந்திருக்கிறது. அந்த சேனையாக இருந்தது எலும்பாக மாறி இருக்கிறது. அதனால தான் தோல்வி வந்தனால தான் அப்படி இருக்குது. ஆனால் அந்த சேனைக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் வரும்போது அது எழுந்து காலொன்றி பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆர்மியை எப்போ சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லுவோம்னா, அவங்க செஞ்சதை நமக்கு வரலாறு சொல்ல வேண்டும். இப்போ நான் கேட்குறேன், கர்த்தர் என்னைக்கு யுத்தம் பண்ணியிருக்கிறார்? இப்படி இறங்கி வந்து யுத்தம் பண்ணியிருக்கிறாரா? இதில் என்ன சொல்லியிருக்கேன்? இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர். ஹல்லேலூயா. God of the armies of Israel. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, இவர் செஞ்சது ஏதோ செஞ்சிருக்கிறாரு, என்னன்னு தெரியல. அப்படிதானே வேதம் சொல்லுது, யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்படியே எல்லாம் ஒரு பில்டப் பண்ணிகிட்டே வருது வேதம். பழைய ஏற்பாட்டிலிருந்தே அப்படியே ஒரு பில்டப் பண்ணிகிட்டே வருது. கர்த்தர் ஒரு யுத்தத்தை செய்ய போகிறார்னு வருது. இப்படியே தான் இயேசு வராரு, வரும்போதும் இதே தான் வருது. நான் அதுக்கு அடுத்து வரேன். கொஞ்சம் பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே சஸ்பென்ஸ் என்ன பண்ணக்கூடாது, உடைக்கக்கூடாது. கொஞ்சம் பேசிக்காக அதுலேருந்து பார்ப்போம். இப்போ தாவீது ஒன்றே ஒன்று மட்டும் பாருங்கள், சொல்கிறான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு அப்புறம் இன்னொன்று என்னது,
கேடயத்தோடு, பட்டயம், ஈட்டி, கேடயம், வெல் எக்யூப்டு. இப்போ இது 2 பேரில் யார் காமெடியாக இருக்குது? யாரை பார்த்தா காமெடியாக இருக்குது? தாவீதை பார்த்தா தான் காமெடியாக இருக்குது. ஏன்னா கையில் என்ன இருக்குது? கல். கையில் என்ன இருக்குது? கல், கவனு, கல். அது பெரிய ஆயுதம்னே வச்சுக்கிடுவோமே ஒரு பேச்சுக்கு. இன்னும் நம்ம ஊர்லேயும் நாங்களும் சின்ன வயசுலாம் கவட்டையெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். அதிலே ஒரு பெரிய கல்லை வச்சு எடுக்கிறது ஒரு பெரிய ஆயுதம்னே வச்சுக்குவோம். கோலியாத்தை எப்படி அடிக்க முடியும்? ஏன்னா அவன் தலையில் ஒரு என்ன இருக்குது? ஹெல்மெட் இருக்குது, உடம்பு பூரா கவசம், காலில் இரும்பு, அது இதுன்னு எல்லாம் ஃபுல்லாக கவராக இருக்கான். அவனை ஜெயிக்கவே முடியாது. யாரும் இதுவரை அவனை ஜெயித்ததே இல்லை. நான் இங்கே சொல்கிறேன், இங்கே இருக்கிற நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதுதான் அழைப்பு. சும்மா ஏதோ சின்னதாக பண்ணிட்டு பண்ணுறது இல்லை. அல்லேலூயா. சின்னதுக்கு உதவி செய்கிற கர்த்தர் பெருசுக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் பாருங்கள், அவன் விசுவாசம் அப்படியே பில்ட் ஆகிட்டே வருது. அப்படி தான் வரணும். நம்ம விசுவாசித்து சுதந்தரிக்கிறவர்கள், போராடி பெறுகிறவர்கள் அல்ல, விசுவாசித்து சுதந்தரிக்கிறவர்கள். எனவே விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எதனாலும் அடிக்கலாம், எதனாலும் பிடிக்கலாம், எதனாலும் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. இதுக்கு தாவீது கதை தான் அதுக்கு ஒரு உதாரணம். தாவீது வாழ்க்கையில் பாருங்கள், அவனுடைய இந்த பாஷை, அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆங்கில ஆராதனை சொன்னேன் இதை லாங்குவேஜ் ஆஃப் டேவிட். அவனுடைய பாஷை வித்தியாசமாக இருந்தது. வந்ததுலேருந்து அங்கே இருக்கிற பெரிய பெரிய இஸ்ரேல் ஜென்ரல்லாம் லீவ் போட்டு போயிட்டான். நான் பாருங்கள், பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப ஏதாவது ஒரு லீவ் வேணும்னா இப்படி தான் எழுதுவோம், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு கீழே கையெழுத்து போடணும். எங்கள் அப்பாட்ட போய் கொடுத்தா, உனக்கு காய்ச்சல் இல்லை, அடிக்க தான் பார்ப்போன்னுவார். தொட்டு பார்த்துட்டு, உனக்கு காய்ச்சல் இல்லை, கையெழுத்து போட முடியாது அப்படின்றவார். அப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் சிபாரிசு பண்ணி வாங்கிடுவோம். எங்கள் அம்மா எப்படியா வேறு வழி இல்லாமல் போட்டுருவோம். அணைத்திக்கிட்டே இருக்கிறனால, அவங்களும் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க, அணைத்திக்கிட்டே இருக்கிறனால போட்டுருவாங்க. இப்படியே நிறையா நாள் லீவாக போட்டு ஒரு நாள் டீச்சரே கேட்டுருச்சு, உனக்கு வருஷத்துக்கு எத்தனை நாள் தான் காய்ச்சல் வரும் அப்படின்னு. அந்த மாதிரி இஸ்ரவேல் இராணுவத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒளிஞ்சிட்டான். ஏன்னா வந்திருக்கிற ஆள் அப்படி, நம்ம ஒளிகிற ஆள் இல்லை. அல்லேலூயா. தாவீது சீன்லேயே இல்லை. தாவீது எதுக்கு சொல்லி அனுப்புகிறார் அவங்க அப்பா? போய் நலம் விசாரிச்சுட்டு வா. அப்போ யாரும் அவனுக்கு சொல்லவும் இல்லை, போய் அடி, கோலியாத்தை அடின்னு அவன்கிட்ட யாரும் சொல்லவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் கோலியாத்தை அவன் பிரச்சனையே இல்லை, அவன் ஃபீல்டுலேயே இல்லை, தேவையே அவனுக்கு இல்லை, அவசியமும் இல்லை. ஆனால் அந்த கோலியாத்து வந்தது யாருக்காக வந்தான்? தாவீதிற்காக வந்தான். யார் அனுப்புனா? கர்த்தர் அனுப்புனார். எதுக்கு அனுப்புனார்? சவுல் கொன்றது 1000க்கு பிறகு யோனத்தான்ற பேர் மாறிட்டு யார் பேர் வரப்போகிறது? தாவீது கொன்றது 10,000. அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஊரில் ஒருத்தர் எதுலேயுமே நிற்காமல் டப்புன்னு என்ன ஆகிட்டார், ஒரு இதாக ஆகிட்டுருக்காரு. சரி, அது நல்லதும் சொல்லலை, நானும் கெட்டதும் சொல்லலை, பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டேஜ் இது புல்பிட்டு ஸ்டேஜ் இல்லை. அல்லேலூயா. இதை எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்குன்னு ஒரு இது இருக்குன்னு வைங்க, ஆனால் அது நீங்கள் சொல்கிறது இல்லை. சரி, எதுக்கு சொல்கிறேன்? சவுல் கொன்றது 1000. சவுல் 1000 பேரை கொண்டிருக்கானா இல்லையா? ஒன்றுன்னா கஷ்டப்பட்டு கொன்று இப்படி ஒரு பேரை வாங்கியிருக்கிறான். இந்த மாதிரி கொண்டிருக்காருப்பா சவுல். நிறைய பேரை கொன்னது யார்? எதிரிகள். அப்போல்லாம் சண்டை நடக்கும்ல, அதனால் எதிரிகளை கொண்டிருக்கிறாரு. 1000 பேரை கொன்று வந்திருக்கிறாருப்பா அப்படின்றோம். தாவீது 10,000 பேரை கொன்னானா? ஒரே ஒரு ஆள் தான். கர்த்தர் பார்க்குறாரு, இந்த ஒரு ஆள்கிட்ட 16,000 எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இவன் ஒருத்தனை அடித்தாலே உன் பேர் அடுத்த லிஸ்ட்டில் வந்துடுது. அல்லேலூயா. அதனால் யார் அனுப்பியிருக்கா? கர்த்தர் தான் அனுப்பியிருக்காரு. அல்லேலூயா. எதுக்கு அனுப்பியிருக்கிறாரு? தாவீது கையால் அடி வாங்கி அவன், அல்லேலூயா, தாவீது அவனை
க்ளோஸ் பண்ணுறதுக்கு கோலியாத்தை தாவீதுட்ட அனுப்பியிருக்கிறாரு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ ஒரு பிரச்சனையை மற்றவெல்லாம் எப்படி பார்த்தேன், சுச்சோ கோலியாத்து வந்துட்டானா. தாவீது எப்படி பார்க்குறேன், நான் சண்டை போட்டால் இவன் கூட தான் சண்டை போடுவேன். தாவீதுட்ட சொல்லியிருப்பாங்க, அந்த ஊர்லேயே அந்த இராணுவத்திலே பாரு, உன்னைய மாதிரியே ஒரு சின்ன பையன் எவனா இருப்பான், எவனா சும்மா விளையாட்டு இருந்தவனை யுத்தத்துக்கு போகிறான் வான்னு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்போல்லாம் நம்ம கிரிக்கெட் விளையாடுற மாதிரி யுத்தம்னா கூப்பிட்டு போயிடுவாங்க. யுத்தம் நடக்குது வான்னு என்ன பண்ணிடுவாங்க. அதனால் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்படி ஆள் இருந்திருப்பான். ஆனால் தாவீது யார்கிட்ட தான் போகிறான், கோலியாத்திட்ட தான் போகிறான். ஏன் கோலியாத்திட்ட தான் போகிறான்? அவனுக்கு தெரியுது கோலியாத்து என் பிரச்சனை இல்லை, என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி. ஹல்லேலூயா. கோலியாத்து என் பிரச்சனை இல்லை, என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டினா என்னது? தருணம், என் உயர்வுக்கான தருணம். ஹல்லேலூயா. நான் தான் யோசித்தேன், இன்றைக்கே ஆயில் வைக்கணும்னு யோசித்திருந்தேன். பல தடைகளை மீறி பிரிண்ட் பண்ணிட்டேன். நேற்று நைட்டுலாம் பார்த்தா சின்னதாக ஆயிடுச்சு. சரி அதான் ஒரே தடவை செய்கிற நல்லா செய்வோம் அப்படின்ட்டு. ஆனால் அடுத்த வாரமும் உயர்வை பற்றி பேசுவேன். ஹல்லேலூயா, நிச்சயமாக பேசுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன நினைக்கிறதா தெரியாது. சரி, அப்போ பாருங்கள், தாவீது அந்த பெலிஸ்தன் இடத்துல தான் போவேன்னு பிடிவாதமாக இருக்கிறான். ஏன்னா மற்றவங்களாம் அவன்கிட்ட போக வேணான்னு பிடிவாதமாக இருக்கிறாங்க. பட்டயத்தோடு தான் இருக்கிறான் எல்லாம். ஆனால் என்ன சொல்கிறான், கோலியாத்து வேணாங்க, வேற யாரையாவது என்ன பண்ணலாம், நாங்கள் அடிக்கிறதுக்கு ரெடி. ஹல்லேலூயா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் கர்த்தருடைய நாமத்திலே என்ன பண்ண போகிறேன், வரப்போகிறேன். எனவே எனக்கு கோலியாத்து இல்லை, அவனோட பெரிய ஆள் இருந்தாலும் நான் தான் அங்கே போவேன். இன்றைக்கி யோசிச்சு பார்ப்போம், நம்ம சூழ்நிலையில் என்ன கோலியாத்து இருக்கிறான். தாவீது பாவம்னு நினைக்கிறோம்ல, நமக்கு ஒரு கோலியாத்து இல்லை, நிறையா கோலியாத்து இருக்குது. தாவீது வெர்சஸ் கோலியாத் தான், நமக்கு கோலியாத்துகள். தாவீதை தான் 5 கூழாங்கல் என்ன பண்ணியிருக்கான், எடுத்துகிட்டு போயிருக்கான். என்ன கோலியாத்துக்கு அண்ணன் தம்பிலாம் இருந்தாங்களாம். ஒருவேளை வந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு 5 கூழாங்கல் கையில் வச்சுருந்துருக்கான். ஆனால் ஒருத்தன் தான் வந்திருக்கிறான். நான் நினைக்கிறேன் அவங்களும் வந்திருப்பாங்க. அண்ணன் அடி வாங்கிறத பார்த்து தம்பிலாம் ஓடிட்டாங்க. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், ஜெயிக்கிறது நீங்கள். அப்போ எதிரி யாராக இருந்தால் என்ன? ஹல்லேலூயா. அது நோயாக இருந்தா என்ன, பேயாக இருந்தா என்ன, என்ன யோர்தானாக இருந்தா என்ன, எரிகோவாக இருந்தா என்ன. இன்றைக்கி ஏன் பயப்படுறோம் தெரியுமா? எரிகோ யோர்தான்லாம் பார்த்துட்டு அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. ஒரு நாள் தெரியுது, மற்ற நாள் மறந்துடுது. 2 நாள் தெரியுது, 3ஆவது நாள் மறந்துடுது. ஞாயிற்றுக்கிழமை தெளிவாக தெரியுது, திங்கக்கிழமை மறந்துடுது. உடனே அதே பிரச்சனை தான். ஞாயிற்றுக்கிழமை விசுவாசத்தில் சொல்கிறோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு தான் ஜெயம். செவ்வாய்க்கிழமை போகும்போது அதே பிரச்சனையை பார்க்கும்போது நடந்துட்டு இருந்த பேதுரு போன வாரம் பார்த்தோமே, உள்ளே உங்களை மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே போகிறோம். ஆனால் இன்று கர்த்தர் நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கொண்டு வர போகிறாரு. ஹல்லேலூயா. விசுவாசம்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு லெவல் வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு அந்த லெவலுக்கு கீழே போகவே போகாது. ஆமாம், அந்த லெவலுக்கு கீழே அது போகாது. அதுக்கு மேலே தான் வளருமே ஒழிய அதுக்கு கீழே போகாது. நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, விசுவாசத்தை கொண்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தையை, ரெவலேஷன், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடு உள்ள போய்கிட்டே இருக்கணும். நிற்காமல் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். அதுதான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எது உயரமாக இருக்கா, அது நான் செய்தா, இது ஆடுதா, பரவாயில்ல, நான் யாருன்றதை மட்டும் நீ அறிஞ்சிக்கிட்டே இரு. ஹல்லேலூயா. கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. மேலோட்டமாக சில காரியம் இப்படி பார்க்க போகிறோம், பார்த்துட்டு அடுத்து ஆழத்திற்கு போக போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், முதல்ல அவனுடைய லாங்குவேஜ் வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்? தாவீது என்ன விசுவாச அறிக்கை எழுதி வாசிட்டா வந்தேன். இங்கே ஒரு அங்கிள் இருக்கார் மதுரையில், அவரை பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜான் துரை அவர் பேர். அவரை பார்க்க போனீங்கன்னா எல்லாருக்கும் ஒன்று கொடுப்பார், ஒரு அட்டை. அதில் பார்த்தா விசுவாச அறிக்கை இருக்கும். நான் இதெல்லாம் செய்வேன், சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன், நல்லாயிருக்கும்.
ஆனால் நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா விசுவாச அறிக்கையே வந்து ரைம்ஸ் வாசிக்கிற மாதிரி ஆயிடுது. விசுவாசம் இல்லாமல் அறிக்கையாக போயிடுது. கடகடன்னு அப்படியே வாசிச்சுட்டு இப்போ நம்மளே ஒரு விசுவாச அறிக்கையை கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த ஆண்டுக்கு. அதை நான் சொல்கிறேன், அது விசுவாச அறிக்கை இல்லை, ரிப்போர்ட்டு. கர்த்தர் சொல்கிறது அதை வந்து விட்டுறாதீங்க. தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், டெய்லி வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஒட்டி வச்சுருங்க வீட்டில், டெய்லி பார்க்கும்போதாவது வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அதை அறிக்கை பண்ணலாம். தாவீதுடைய லாங்குவேஜ் மாறுறதுக்கு என்ன காரணம்னா வேற ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலர் பாஷை மாறலையா? எது மாற்றுச்சு? அபிஷேகம். அந்த அபிஷேகம் தாவீது மேலே இருந்துச்சு. இந்த அபிஷேகத்துக்குடைய அதோடைய தன்மை என்ன, நேச்சர் ஆஃப் அனாயிண்டிங் என்ன அப்படின்னா, இந்த அபிஷேகம் என்பது ஒரு காலத்திற்கு உட்பட்டது அல்ல. ஹல்லேலூயா. ஒரு காலத்துக்கு உட்பட்டது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் ஆறுதல் சொல்லுவாரா மாட்டாரா? சொல்லுவார்ல. இப்போ லாசரு இறந்து போயிட்டான். 4வது நாள் போய் ஏசு என்ன சொல்லியிருக்கலாம்? ஆவியில் நிறைந்து ஆறுதல் சொல்லியிருக்கலாம். ஆவியில் நிறைந்து ஆறுதல் சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன், அவங்க கவலையெல்லாம் போயிருக்காதா? இஸ் பவர்ஃபுல் இல்லையா? அவர் சொல்லியிருந்தார்னா எல்லா கவலையும் பறந்து போயிருக்கும், ஆனந்தமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி செய்யலை. லீகலாக செய்ய முடியாது, எழுப்ப முடியாது. ஏன்? உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் தான் யார் எழும்புவா? மரித்தவர்கள்லாம் எழும்புவாங்க. அப்போ லாசரு மட்டும் எப்படி எழுப்புறது? அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. என்னைக்கோ நடக்க வேண்டிய ஒன்றை இன்று என் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது அபிஷேகம். ஹல்லேலூயா. தாவீது மட்டும் இல்லை, வேதத்தில் ஜெயிச்ச எல்லாருமே இயேசுடைய ஜெயத்தை தான் பெற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஜெயித்தாலும் எந்த ஜெயத்தை தான் பெறுவோம்? இயேசுடைய ஜெயத்தை தான் பெறுவோம். இதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ முதலாவது அவனுடைய பாஷை மாறினதுக்கு காரணம் என்னன்னா, அவனுடைய பார்வையை ஒருவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், கோலியாத்தை பார்த்து எல்லாம் ஓடும்போது தாவீது நினச்சான், இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான டைம் வந்துருச்சு. பக்கத்தில் சொல்லுங்கள், டைம் வந்துருச்சு. நிறைய நேரம் கோலியாத்தை பார்த்தோன்னே நமக்கு என்ன நினைப்போம் தெரியுமா? டைம் வந்துருச்சு, பரலோகமே ஆரம்பிப்போம். தாவீது பரலோகமே சொந்தமே பாடுவான், ஆனால் கோலியாத்துக்கு பரியல் சர்வீஸில் பாடுவான். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம தாவீது கோலியாத்தை அடக்கம் பண்ணிட்டு நம்ம பாடணும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் தப்பு கணக்கு போடுறதே இதுதான். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்ம யாருன்றது நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடல, நான் உங்களை தெரிஞ்செடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம இயேசுக்கு இன்டர்வியூ வச்சுருவோம். ஆமாம், நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க? ஓ, அற்புதம் செய்வீங்களா? சரி. உங்கள் பேர் ஜீசஸா? சரி. அப்படி இன்டர்வியூ வச்சுருவோம். எப்போ செய்வீங்க? ஓ, இப்போ செய்வீங்களா? ஆனால் இயேசு அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? இன்டர்வியூ இல்லாமல் எடுத்துருக்கிறாரு. எப்போ எடுத்துருக்கிறாரு? தாயின் கருவிலே தோன்று முன்னே. ஹல்லேலூயா. அவர் எதுக்கு நம்மளை நேசிக்கணும்? ஒரு கேள்வி கேளுங்க. நம்ம என்ன செஞ்சோம்? இந்த தேவ அன்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்கள். நான் அவ்வளோவா பேசுகிறதே இல்லாத. ஏன் தெரியுமா? இருக்கலே கஷ்டமான டாபிக் அதுதான். கஷ்டமான டாபிக் அதுதான். அதை வந்து பேசி கன்வே பண்ணவே முடியாது. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்டிருக்கேன், எப்படியாவது கொடுங்க, பேசணும். ஹல்லேலூயா. மற்ற எல்லாத்தையும் பேசலாம். தேவ வல்லமையை குறித்து அழகாக பேசிடலாம், அற்புத சுகத்தை குறித்து பேசிடலாம், நடக்கும் சுகமும். ஹல்லேலூயா. ஆனால் தேவ அன்பை மட்டும் ஆவியானவர் இருதயத்தில் ஊற்றி, அது ஒரு உணர்வு, அதை வார்த்தையால் என்ன பண்ண முடியாது, கொண்டு வரவே முடியாது. நான் சொல்கிறேன், தேவ அன்பு நம்மேல ஊற்றப்பட்டிருக்கிறது.
அந்த அன்பு வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னா, அவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, இன்க்ளூடிங் விக்டரி ஓவர் கோலியாத். கோலியாத்து மேலே ஜெயத்தையும் ஆயத்தம். இது தாவீது தெரிஞ்சுது. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் தாவீது சத்துருவே இல்லைன்னு சொல்லவே இல்லையே. சத்துருக்களுக்கு முன்பாக தாவீது ஆடு மேய்க்கிறப்பே கரடி வருதா புலி வருதான்னு பார்த்துட்டே இருந்திருக்கான். அப்போ யுத்த காலத்துக்கு வரும்போதும் யார் கோலியாத்து எங்கே இருக்கான் அவனா, சரி போ, ஓகே புக் பண்ணிடுறேன் நான் அவனை. அல்லேலூயா. பார்த்தவெல்லாம் நினச்சிருப்பான் யுத்தம் சீக்கிரம் முடிஞ்சிரும்னு. முடிஞ்சிருச்சு, சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. பார்த்ததெல்லாம் நினச்சிருப்பான் அவன் ஜெயிப்பான்னு. ஆனால் ரிசல்ட் மாறி யார் ஜெயிச்சா? தாவீது ஜெயிச்சிட்டான். அல்லேலூயா. இது எல்லாம் எங்கே இருக்குது? அல்லேலூயா. நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். கொஞ்சம் டைம் ஆகுது, சீக்கிரம் நான் இன்றைக்கி முடிக்கிறேன். அல்லேலூயா. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டே பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். இதில் தாவீது 40வது வசனம் பாருங்களேன். 1 சாமுவேல் 17:40 தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு. தாவீதுடைய வெப்பனை பற்றி வேதம் சொன்னதை விட அவன் கையின்னு வருது. தாவீதுடைய கை 49வது வசனம் பாருங்களேன். அதுலேயும் தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து காவணிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். தாவீது சொன்ன போனால் தாவீதுடைய லாங்குவேஜ் சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தாவீதுடைய கைகள். அல்லேலூயா. தாவீதுடைய கைகள் ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேலர்களுக்கு கொண்டு வந்துச்சு. தாவீதுடைய கைகள். அப்படி அந்த கையில் என்ன இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன்னு சொல்லும்போது அந்த கை யாருடைய கையாக இருக்கும்? கர்த்தருடைய கை. அல்லேலூயா. அந்த கை யாருடைய கை? கர்த்தருடைய கை. அதனால தான் குறி தப்பாமல் கரெக்டாக போய் கோலியாத்துக்கு கேப் எங்கே தெரியுமா? அந்த நெத்தியில் மட்டும்தான். நெத்தி மட்டும் விட்டு வச்சுருக்கான். ஏன்னா வேறு வந்தால் தொடங்கணும்னு வச்சானா என்னன்னு தெரில. கண்ணு அப்புறம் நெத்தி இப்படி தான். இந்த இடம் மட்டும்தான் கேப்பு. கரெக்டாக அங்கே எரியணும்னா அது எவ்வளோ அக்யூரேட்டாக என்ன பண்ணணும்? எரியணும். அப்போ கர்த்தரின் நாமத்தினால் அவன் போனப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இந்த யுத்தம் நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம நினச்சிடக்கூடாது தாவீதுடைய சாமர்த்தியத்தினால் அவன் ஜெயிச்சான்னு. இல்லை, பிளானே கிடையாது, திட்டமே இல்லை, ஆனால் ஜெயிச்சான். ஏன்னா கர்த்தருடைய கரம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள எகிப்திலிருந்து என்ன பண்ணணும்? புறப்பட பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஓங்கிய புயம், பலத்த கரம். ஆண்டவரே அனுப்புறீங்க ஒரு ஆள், அவனுக்கு எத்தனை வயசு? 80 வயசு. மோசையுடைய கையை பற்றி தெரியுமா? ஸ்ட்ராங் கிடையாது. ஏன்? ஒரு யுத்தம் நடக்கும்போது மோசையை கையை இப்படி வச்சுருக்கப்பெல்லாம் இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறாங்க. ஆனால் மோசைக்கு எத்தனை வயசு? 80 வயசு. கை அதனால் என்ன ஆகுது? கீழே போகிற நேரம் இஸ்ரவேலர்கள் என்ன ஆயிடுறாங்க? தோத்துடுறாங்க. உடனே என்ன சொல்கிறான்? 2 பேர் வந்து கையை என்ன பண்ணிக்கிட்டாங்க? இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இதுதான் மோசையுடைய கையை. இந்த கையை தான் செங்கடலுக்கு நேராக நீட்டுறான். செங்கடல் என்ன ஆகுது? ஒபே பண்ணி 2ஆக விளக்குது. ஏன்னா இது மோசையுடைய கை இல்லை. யாருடைய கை? கர்த்தருடைய கை. கர்த்தர் மோசேட்ட கோலை குறித்த வெளிப்பாட்டையும் கொடுத்தார். அந்த கோலை கீழே போடும்போது என்ன ஆகுது? பாம்பா மாறுது. இந்த கோலை எடுத்துகிட்டு போ, இதை வச்சு அதிசயம் செய்வானு. அதே போல் கையை பற்றிய வெளிப்பாடும் கொடுத்தார். நீங்கள் மோசேட்ட பேசின பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இல்லை. உன் கையை மடியில் போடுன்றாரு. மடியில் போட்டு எடுக்கவும் என்ன ஆகுது? குஷ்டம் நிறைந்த கையாக மாறிடுது. திருப்பி மடியில் போட்டு எடுன்றாரு. எடுக்கும்போது கை என்ன ஆயிடுது?
நார்மலாக மாறிது. அப்போ மோசேக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கையை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய கரம், ஓங்கிய புயம், பலத்த கரம் இந்த கையோடு சேர்ந்துருச்சுன்னா செய்கிறதெல்லாம் சக்ஸஸ். ஹல்லேலூயா. இந்த கை தான் பேதுரு சொல்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே போகிறேன். நான் போல உம்முடைய வார்த்தையின்படி போகிறேன். போய் வலைய போடுறேன். எந்த கையை வச்சு வலையை போட்டு மீன் வரலையோ, இப்போ அதே கையே, அதே வலை, அதே படகு, அதே கடல், ஒன்றே ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு. சொல்கிறவர் ஒருத்தர், அவர் நாமத்தினால என்ன பண்ணுறான், போகிறான். ஹல்லேலூயா. நம்ம இதை யூஸ் பண்ணுறோமா இல்லையா? ஜெபம் பண்ணி முடிக்கும் போது என்ன சொல்கிறோம்? நிறைய பேருக்கு இப்போயே நான் அது சொல்லணும்னு ஆசை. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன் சொல்லிட்டா முடிஞ்சிடும் பிரசங்கம்னு பார்க்குறீங்க. ஆனால் நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. என் மக இப்படி தான், இப்போ ஜெபம்னு ஆரம்பித்தோம்னாலே உடனே ஆமேன் ஆமேன்ட்டே இருக்கும். ஏன்னா டப்புன்னு என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிருவாங்கன்ட்டு. நம்ம விடுறதில்ல. ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், அந்த ஓங்கிய புயம் பலத்த கரம் இஸ்ரேல் ஜனங்களை எங்கேருந்து கொண்டு வந்துச்சு? அடிமைத்தன வீடு. 400 வருஷம். அதனால தான் கர்த்தர் வெயிட் பண்ணுறாரு. மோசேக்கு இன்னும் வயசாகட்டும். மைக்கேல் கேப்ரியல்னு சொல்லியிருப்பான், ஆண்டவரே மோசேக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஆட்டுப்பா 60 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே. இல்லை, இப்போ கும்ஃபுலாம் மறந்து போயிடும் ஆண்டவரே, கராத்தேலாம் என்ன ஆயிரும், மறந்து போயிடும், அடிக்க முடியாது ஆண்டவரே. பரவாயில்ல இருக்கட்டும். 80 வயசு, கையே நிற்க மாட்டேங்குது. இப்போ போ, ஏன்னா உன் கை இல்லை, என் கை தான் என்ன பண்ண போகுது, அற்புதம் செய்ய போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கைன்னு வருதில்ல பைபிளில், அதெல்லாம் என்னன்னு சொல்ல போகிறேன் இப்போ. ஹல்லேலூயா. கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, அப்போ என் அற்புதத்துக்கு நான் ஒன்றுமே செய்ய வேணாம், ஆண்டவரே ரெடி பண்ணிட்டாரு, ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, பார்சல் பண்ணிட்டாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, பார்சல் பண்ணிட்டாரு, வீட்டை தேடி அனுப்ப போகிறாரு. ஹல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும் தானே போட்டிருக்கு. கொரியர் வரும், ஃப்ளிப்கார்ட் வருது, அமேசான் வருது. அது மாதிரி ஜெயம். சமாரியாவின் வாசல்ல கோதுமை வந்தது, வார் கோதுமை வந்தது, மலிவான விலைக்கு விற்கப்பட்டது. அந்த ஊரில் இருக்கிற பெரிய ஆள் சொல்லியிருப்பான், ஒருத்தன் அனலிஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிஷியன் சொல்லியிருப்பான், ஏங்க இன்றைக்கே நம்ம ஜெயம் எடுத்தாலும் அடுத்து போய் விதைக்கணும்ல, விதை வளரணும்ல, வளர்ந்து தானியம் வரணும்ல, ஒரு 6 மாதம். நம்ம இந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசம் ஒருத்தர் இருப்பார், அந்த மாதிரி ஆள் எவனாவது எக்கனாமிஸ்ட் உட்காந்துக்கிட்டு இப்படி பேசியிருப்பான். அது மாதிரி பாருங்கள், இப்போ ஒரு 6 months ஆகுங்க ரெக்கவரிக்கு. கர்த்தர் எலியாட்ட சொல்கிறாரு, நாளை இந்நேரம் வாசல்ல, நீ எங்கேயும் போக வேணாம், வாசல்ல அற்புதம் வரும். வந்துச்சா வரலையா? ஹல்லேலூயா. யார் சொன்னது கரெக்டு? தான் உலக ஞானத்தை பைத்தியமாக்குறாராம். ஹல்லேலூயா. ஒருத்தன் சொன்னால் கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினான். அதுதான் உலக ஞானம். உலக ஞானம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கு? பைத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. போன வாரம் பாருங்க, இப்போ இந்த வாரம் தான் என் மகளுக்கு வந்து காய்ச்சல், 2வது மகளுக்கு காய்ச்சல் வந்துட்டு போவே இல்லை, ரேஷ்லாம் வந்துருச்சு. இன்னும் ஏதோ பெருசு பயந்துட்டாங்க. நான் போகிறப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே போனேன். ஏன்னா பொதுவாக சில பெரும்பாலும் நான் பார்த்த ஆஸ்பத்திரிகள் எல்லாத்துலேயுமே அவங்க அட்மிட் பண்ணுறதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு என்ன அதில் ஆர்வம்னு தெரில. அப்படியே அட்மிட் பண்ணிடுறீங்களா நான் முடியவே முடியாதுன்றேன். இது வரைக்கும் என்றைக்குமே அட்மிட் பண்ணதே கிடையாது. மூத்த பிள்ளைங்களாம் ஒரு தடவை இப்படி மூச்சு இழுக்குது, இப்படி இருக்கு, அட்மிட் பண்ணுங்கன்னாங்க. நான் அதெல்லாம் முடியாதுன்ட்டேன். நீங்கள் யாரும் பண்ண வேணான்னு நான் சொல்லலை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சுகம் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. எந்த டாக்டர் பண்ணுங்கன்றாரோ அவரே வேணான்ற மாதிரி வைக்கணும். ஹல்லேலூயா. அப்படி தான் போயிட்டு ரஷ் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, ஃபீவர் போல், அதாவது இருமல் இல்லை, சளியே இல்லை, இல்லாமல் ஃபீவர், எல்லாம் டெங்குவாக தான் இருக்கும், அதுதான் ரேஷ் வரும், அதுக்கு தான் ரேஷ் வரும். சரி போயாச்சு. டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இனிமேட்டு இது ஒன்றும் இல்லைங்கன்ட்டார். ஹல்லேலூயா.
சொல்லி நான் இதெல்லாம் சாட்சியாக சொல்கிறேன், ஏன்னா நான் பெருசாக எதிர்பார்த்துட்ருக்கேன், அதை தான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைன்ட்டார். அடுத்து ஒரு வார்த்தை டாக்டர் சொன்னார், நம்ப மாட்டீங்க, இனிமேல் இதுக்குன்னு இங்கே வராதிங்கங்க, இனிமேல் இதுக்குன்னு நீங்கள் வராதிங்க, வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் வாங்க, இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. இப்போ ஜோம் பண்ண எதாவது யாரை மாற்றிடுச்சு? டாக்டரை மாற்றிடுச்சு. டாக்டர் மனம் திரும்பிட்டார். அல்லேலூயா. அந்த மாதிரி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆனால் இது ஒரு பெரிய அற்புதமாகவே எனக்கு தெரியல, அதனால் நான் பெருசாக சொல்கிறதில்ல. அல்லேலூயா. இதே மாதிரி கர்த்தர் நிறையா காரியங்களை செய்கிறார். நம்ம பெருசாக தான் கோலியாத்தை அடித்தா தான் நம்ம சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. கொசு அடித்ததெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. கர்த்தர் ஒரு கொசுவை அடிக்க கிருபை தந்தார், டெங்கு கொசுவை அடித்தேன் அப்படின்றது இல்லை. அல்லேலூயா. கோலியாத்தை அடிப்போம், எது முடியவே முடியாதோ, எது நினைவிலேயே வரலையோ அதை அடிப்போம். ஏன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. அதை பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய பார்வை தானே மாற்றுது. இப்போ எலிசாட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, நாளை நேரத்தில் என்ன பண்ண போகுது, வரப்போகுதுன்னு. அவன் சொல்லலைண்ணா, அவனே நம்பலைண்ணா, அவனே நம்பலை, அவனே சொல்லலை, நடக்குமா? ஆபிரகாம் போட்டிருக்கு வேதம், விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. சொல்கிறது ஒன்று இருக்குது விஷயம். அதனால சகரியாக்கெல்லாம் வாயில் என்ன பண்ணிட்டாரு, ஜிப்பு போட்டு விட்டாரு. அல்லேலூயா. அவன் வாயை திறக்க முடியல. வெளியே கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு பெரியவரே, என்ன ஆச்சு? அவன் சொல்லிட்டான், இல்லை வாய் பேசல, வாய் பேசாது. சரி, அவங்க சைகையிலே பேசி அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது நடந்த போது ஆட்டோமேட்டிக்காக வாய் திறந்துச்சு. திறந்தப்போ வாயில் என்ன வந்துச்சு, இது எப்படி ஆகணும் வந்துச்சா? வாயில் என்ன வந்துச்சு, கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அதையே முதவே சொல்லியிருந்தா எதுக்கு வாய் மூடுது? தூதன் சொன்னப்பயே ஓ அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு இருந்தா வாயோடு வந்திருக்கலாம், நடந்ததை சொல்லியிருக்கலாம், அழகாக தெளிவாக புஸ்தகமே போட்டிருக்கலாம், நான் தூதனை சந்தித்தேன், அழகாக ஒரு புக்கு போட்டு பண்ணியிருக்கலாம் இல்லையா? அல்லேலூயா. சரி, அப்போ தாவீதுடைய கைகள், தேவனுடைய கரங்கள் தாவீதுடைய கரத்தின் மேலே வருகிறது. அது மட்டும் வரல, என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம எடுத்த மூல வசனம் 45 வசனம், அதுலேருந்து தான் நான் பேச போகிறேன். ஆனால் இன்னொரு வசனத்தை ஒன்றா படிக்க போகிறோம். மத்தேயு 21 9 வசனம் எடுத்துக்கங்க, நான் படிக்கிறேன். மத்தேயு 21:9. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அடுத்து என்ன வருது, இந்த ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். என்ன சொன்னாங்களாம்? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். இது பைபிள் எங்கே இருக்கு தெரியுமா? பைபிள் இருக்கா இல்லையா? அது எங்கே இருக்கு? அது எப்படி தெரியும்? சங்கீதம் 118:26 எடுத்துட்டிங்களா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் அப்படின்னாலே அது இயேசு. இப்போ தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன்னா இவன் வரல, இவன் எங்கே வந்தான்? அவர் வராரு. சமாளிச்சுக்கோ, வராரு, என் பாஸ் வராரு, மேய்ப்பன் வராரு, நான் ஆடுப்பா, சண்டை உனக்கும் மேய்ப்பனுக்கும், பார்த்துக்க, முடிஞ்சா நீ என்ன பண்ணிக்க, அடிச்சுக்க. அல்லேலூயா. அவர் அடிச்சுட்டு இவனை கூப்பிட்டு இந்த வெட்டி கண்டு போயிட்டாரு. அப்படி தான் கோலியாத்தை அடித்தான். இப்படியே விட்டுறாதீங்க,
சங்கீதம் 118 எடுத்துக்கங்க. தாவீது அப்போ கோலியாத்தை அடிக்கலை, கரெக்டா? அடித்தது யார்? இயேசு. எதுக்காக அடிச்சிருக்கிறாருன்னா, இதே மாதிரி நான் மரணத்தை காலி பண்ண போகிறேன். கோலியாத்தனா யாரு? டெத்து. கோலியாத்தனா என்னது? டெத்து. ஏன்ட்ட வாங்கன்றேன், போகிறவனா அவன் என்ன பண்ணிடுவான்? கொன்றுவான். யாராவது ஒருத்தன் போகிறான், இப்போ தாவீதே போகிறான், எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க? கொல்ல போகிறேன். ஆனால் தாவீதுக்கு தான் தெரியும், நான் இல்லை. பவுல் இதுதான் சொல்கிறான், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எவது வரைக்கும் வெளிப்பாடு கொடுப்பீங்க? ஆண்டவர் ஒரு பெரிய புக்கு காட்டினார், இவ்வளோ பெரிய புக்கு. அந்த புக்கில் ஃபுல்லாக வெளிப்பாடு. அல்லேலூயா. எதுக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி நீ நடக்கும்போது நான் நடக்கணும், நீ நடக்கும்போது நான் நடக்கணும். அந்த உணர்வு உனக்குள்ள வர வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிப்பாடு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுக்கு வரோம், நம்ம 118 வரோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் படிங்களேன். லூக்கா, நானே படிக்கிறேன். லூக்கா 15 வாங்க. 22 வசனத்தில் பாருங்க. அப்பொழுது தகப்பன், லூக்கா 15:22, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, ஓகே, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். இதில் ஏதோ ஒன்று இடிக்குது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சுச்சா இல்லையா? புரியல. திருப்பி வாசிக்கிறேன். உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு உடுத்துங்கள், கைக்கு மோதிரத்தை போடுங்க, காலுக்கு பாதரட்சை. ஓகே, இது கால் ஓகே, பாதரட்சை காலில் தான் போடுவோம். உயர்ந்த வஸ்திரம் உடுத்துவோம். மோதிரம் வந்து விரலில் போடுவோமா கையில் போடுவோமா? அப்புறம் இங்கே என்ன கையின்னு போட்டிருக்கு? அப்படின்னா என்னன்னா, இந்த கை என்னவா மாறிடுச்சு? இயேசுடைய கையா மாறிடுச்சு. அல்லேலூயா. யாருக்கு? மறுபடியும் பிறந்தவர்களுக்கு. பவுல் இதை தான் சொல்கிறான், இனி நான் அல்ல கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். மறுபடியும் பிறகுறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு இயேசு? வாங்க திருப்பி சங்கீதம் 118, கர்த்தரை துதியுங்கள் 1 பாருங்க. அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. கிருபையை பற்றி அப்படி வருது. ஏன் அப்படின்னா, இந்த கிருபையினால கர்த்தர் நமக்கு என்னென்ன செய்திருக்கிறார், இயேசு என்னென்ன செய்திருக்கிறார் இதில் இருக்கு. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னா, 5வது வசனம், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். இப்படியே ஒன்றொன்னா வருதா? 10வது வசனம் பாருங்க, எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். கர்த்தருடைய நாமம் வருதா? அடுத்து பாருங்க, என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள். 11வது வசனம், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை அவன் சொல்கிறான், சுற்றி இருந்தாலும் எனக்கு கவலையே இல்லை, கர்த்தருடைய நாமத்தினால் நான் என்ன பண்ணுவேன்? சங்கரிப்பேன், ஜெயிப்பேன். அல்லேலூயா. நீதிமான் 15வது வசனம், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம். திரும்ப கரம் வருது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்களை செய்யும். 16வது வசனம், கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். என்ன செய்யும்? அடுத்த வசனம், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அவருடைய கரம் செய்யும், நான் சொல்லுவேன். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அவர் செய்வார், நான் சொல்லுவேன், செய்ததை சொல்லுவேன். இதுதான் ரட்சிப்பு. செய்ததை சொல்லுவேன். என்ன செய்திருக்கிறார்? நான் சாவாமல் பிழைத்திருப்பதற்கானதை, அந்த ஜீவனை எனக்கு அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. 19வது வசனம், நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள்
பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ 23 வசனம், இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி தான் வரும்போது தான் 26வது வசனம் வருது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இது எங்கே சொல்லப்பட்டது? கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் எங்கே சொல்லப்பட்டுச்சு? லூக்கால இல்லை, மத்தேயு 21:15. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் குருத்தோலை ஞாயிறு. அதான் ஓசன்னா. எங்கே போகிறார் இயேசு? நான் சாவாமல் பிழைத்திருப்பதற்கு தேவையான ஒன்றை செய்ய இயேசு போகிறார். ஹல்லேலூயா. பின்னாடி ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னவன் போகிறான். இயேசு லெஃப்ட் போனால் கல்வாரி மலை, சிலுவையில் அறையணும். ரைட்டு போனால் அரண்மனை. எதுக்கு ஓசன்னா சொன்னாங்க தெரியுமா? அரண்மனைக்கு போய் ரோமர்களை ஜெயிக்க போகிறாரு. அரண்மனைக்கு போய் இயேசு ரைட்டு போகாமல் எங்கே வர்றாரு? லெஃப்ட்டு வந்தான்னொன்னே இதே குரூப்பு தான் அடுத்த நாள் வந்து இவனை சிலுவையில் அறையும் அறையும் சிலுவையில் அறையும் சொல்லிடுச்சு. முதல் நாள் ஓசன்னா இவர் தான் மேசியா. அவங்களுக்கு மேசியான்னு ஏற்றுக்கிட்டாங்க. மேசியா என்ன செய்ய போகிறாருன்றது அவங்களுக்கு புரியலை. அவங்க நினச்சிட்டாங்க ரோமர்களை போய் என்ன பண்ண போகிறாரு? அடிக்க போகிறாருன்னு. ஆனால் இவர் எங்கிட்ட வந்துட்டார்? சிலுவைக்கு. எதுக்கு சிலுவைக்கு போகிறாரு? மரணத்தை அழிக்கணுமா, ரோமர்களை அழிக்கணுமா? எதை பண்ணணும்? எது பண்ணால் பெரிய ஆள்? இந்த மேட்ரு அவங்களுக்கு புரியலை. அதனால சிலுவையில் ஆரையும் நாங்கள். அப்போ ரோமர்களை அழிச்சா இயேசு அவர் ராஜாவாக இருக்கலாம். சாவே கிடையாதுல்ல அவருக்கு. இயேசுக்கு சாவு இருக்கா? மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பிதாவும் தூங்கவும் மாட்டார், மறிக்க போகிறதும் இல்லை, இவரும் மறிக்க போகிறதில்ல. இவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஆதாம் வாழ்ந்தது மாதிரி அந்த வார்த்தையினாலேயே அவர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். அவருடைய தெய்வத்துவத்தெல்லாம் விட்டுருங்க, மனுஷனாக வாழ்ந்தோம்னு நினச்சாலே இயேசு இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கலாம். ஹல்லேலூயா. பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் இத்தனை தூதர்கள் அனுப்ப மாட்டாரான்றாரு. சரி, அப்போ லெஃப்ட் எடுத்தது எதுக்குன்னா, மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினால அழித்து. ஹல்லேலூயா. யாருக்காக அழிச்சிருக்கிறாரு? நானும் சாவாமல். அந்த நானும் அப்படின்னா யாரு? அதுக்கு என்ன அர்த்தம்? மற்றவனை பற்றி எனக்கு தெரில, நானும் யோனா சொல்கிறேன், நானும் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். யார் சொல்கிறா? யோனா சொல்கிறேன். ஏன் யோனா சொல்கிறேன் அப்படி அப்படின்னா, இந்த மாதிரி கடலுக்குள்ளே போய் எவனும் திரும்பி வந்ததே இல்லை. மரணத்திற்குள்ளே போனவன் அவ்வளோதான். ஆனால் நானும் துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன். ஏனென்றால் நான் ரட்சிக்கப்படுகிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு அங்கே கொண்டு வரானா? இங்கேயும் ரட்சிப்பு வருதா? அப்போ கர்த்தருடைய வலதுகரம் என்ன பண்ணியிருக்கு? எப்படி இயேசு போய் கோலியாத்தை அடித்தாரோ, அடித்து தாவீதுக்கு சிங்காசனத்தை கொடுத்தாரோ, அதுபோல மரணத்தை அழித்து ஜீவனின் சிங்காசனத்தில் நம்மளை உட்கார வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ என்ன, சாவே இல்லையா? அப்படி கிடையாது. சாவு மேலே எனக்கு அதிகாரம் இருக்கு. அதுதான் ரிங்கு, மோதிரம். அதனால தான் கைக்கு மோதிரம். ஏன் கைக்கு மோதிரம்? விரலுக்கு இல்லாமல் கைக்கு மோதிரம்னா அது கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமங்களை செய்திருக்கிறது. அந்த கரம் என்ன பண்ணியிருக்கோ அதை, அந்த அதிகாரத்தை எனக்கு உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த கரம் என்ன பண்ணியிருக்கு? அது மரணத்தை, கர்த்தருடைய வலதுகரமாகிய இயேசு மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா.
அப்போ அந்த மரணத்தின் மேலே, அந்த வியாதியின் மேலே அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். மரணம்னு ஒன்னே வியாதி வந்து சாகுற அதை மட்டும் நினைக்கக்கூடாது. கையில் காசே இல்லை அப்படின்னா என்னது? ஃபினான்சியல் டெத். கையில் காசு இல்லைன்னா என்னது? ஃபைனான்ஸ் செத்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அதை மேற்கொள்ளவே முடியலன்னா பாவத்தில் அவன் எப்படி இருக்கிறான்? செத்து இருக்கிறான். அதனால தான் பாருங்கள், அதிலே போட்டிருக்கு, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். படித்தவன் தான் போய் ஸ்மோக் பண்ணுறான். ஏன்னா பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கு. எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அவனால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா வெளியே வரணும்னா குமாரன் அவனை விடுதலை ஆக்கினதை அவன் அறிய வேண்டும். விடுதலை ஆக்க போகிறதில்லை, விடுதலை ஆக்கினதை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். யார் குமாரன்னா? இயேசு. இந்த இயேசு என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய நாமத்தினாலே இவர் பாதாளம் வரைக்கும் போய் பிசாசை ஜெயித்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உயிர்த்தெழுதலை பற்றி அடிக்கடி என்ன பண்ணணும்? பேசணும். ஆனால் அதுக்குன்னு எல்லா வாரமும் கல் புரண்டது, மகதலேனா மரியாள் போச்சு, ஏசு உயிரோடு வந்தாருன்னே பேசிட்டே இருந்தேன்னா நீங்கள் கேட்பீங்களா? அதுக்கு தான் பாருங்கள், எங்கிட்டோ போயிட்டு கடைசியில் எங்கே வந்துட்டோம்? உயிர்த்தெழுதல். ஏன்னா அதை பேசும்போது அந்த ரிசரக்ஷன் பவர் அப்படியே நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி தான், இதில் தான் ஆயில் கொடுக்குறோம். அதனால தான் நான் போன வாரம் சொன்னேன், ஆயில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறியாதவர்கள் இடத்துல அந்த ஆயில் போச்சுன்னா அதுக்கு அந்த யூஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தை செல்லுகிற இடத்துல என்ன பண்ணலாம்? நம்ம இந்த வீடியோவை அனுப்பிட்டு கேளுங்க, 2 வாரம் கேட்க வச்சுட்டு அப்புறம் இதை கொடுத்தா கண்டிப்பாக இது என்ன பண்ணும்? வேலை செய்யும். ஹல்லேலூயா. இப்போ இந்த அனாயிண்டிங் வந்து ஒரு உயர்வையும் நமக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கர்த்தருடைய நாமத்தினாலே வந்து என்ன பண்ணார்? பாதாளத்தை ஜெயிச்சு சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. தாவீதுக்கு எருசலேமில் இருக்கிற சிங்காசனம், நமக்கு உன்னதங்களில் இருக்கிற சிங்காசனம். சிங்காசனம் உட்காந்துருக்கீங்களா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்த பிறகு கோலியாத்தை ஜெயிச்சானா? கோலியாத்தை ஜெயிச்ச பிறகு சிங்காசனத்துக்கு போனானா? கோலியாத்துக்கு அப்புறம் தான் சிங்காசனம். இப்போ நான் சொல்கிறேன், நம்மளை சிங்காசனத்தில் வச்சிட்டாருன்றேன். அப்போ கோலியாத்தை ஜெயிச்சிட்டோமா இல்லையா? அவ்வளோதான், அவ்வளோதான். இதுதான் மறுரூபம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். 40 நாளாக அவன் நின்றுக்கலாம், ஆனால் இப்போ அவன் இல்லை. அவன் நின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மோதிரத்தோடு வரேன். எந்த மோதிரம்? கண்ணுக்கு தெரியாத இந்த அதிகாரம் என்ற மோதிரம். இது எந்த மேலே அதிகாரம்? இயேசு எதெல்லாம் ஜெயிச்சாரோ அது. பாவமாக இருக்கலாம். பாவத்தை இயேசு ஜெயிச்சாரா? பாவிகளோடு உட்காந்துருந்தார். எனக்கு ஒன்று ஊற்றி கொடுன்னார? இல்லையே. பாவிகளோடு உட்கார்ந்தார், அவர்களை நேசித்தார், அவர்களை இவர் பின் வர செய்தார். ஹல்லேலூயா. பாவியான அநேகரை ரட்சித்தார். பாவத்தை இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா. வியாதியை இயேசு ஜெயிச்சார். ஹல்லேலூயா. தமிழ் பைபிளில் கைன்னு வந்திருக்குல்ல, கிரேக்க மொழியில் கைக்கு மோதிரம் தான் வருது, விரல்னு வரல. சைரா அந்த வார்த்தைக்கு பேர், CHAIRA இங்கிலீஷில் சொன்னால் சைரா. இந்த வார்த்தை ஃபுல்லாக இயேசு கையை நீட்டி பிடித்தார், கயரத்தை நீட்டி தொட்டார், சுகமாக்கினார், அதுக்கு தான் வருது சைரா. ஜீசஸ் அந்த சைரா அப்படின்னு வருது. ஸ்ட்ரெச் டிஸ் சைரா, கைக்கு மோதிரம். அப்போ இயேசு என்னென்ன குருடருக்கு பார்வை கொடுத்தார், அப்படியே அடிக்கிட்டே போகலாம். கடைசியாக என்ன செஞ்சுருக்கிறார்? மரணத்தை ஜெயிச்சு மேலே போய் உக்காந்துருக்கிறாரு.
அது வரைக்கும் எனக்கு அதிகாரம் மோதிரத்தில் வந்துருச்சு. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் கையை வச்சா அது உங்கள் கையா இயேசுடைய கையா? இப்படி கை வைக்கும்போது இயேசுடைய கை எதை எடுத்துட்டு வந்திருக்கோ அது இந்த கை மூலமாக நடக்கும். ஹல்லேலூயா. பொதுவாக ப்ரேயர் ஆயில் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆயிலை எடுத்து ஒரு மேலேயாக போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்லை. எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரேயர் ஆயில் எடுத்துட்டு நம்ம கரம்லாம் இயேசுவின் கரமாக மாற்றிடுறாரு ஆண்டவர். இந்த ஆயிலை எடுத்து நீங்கள் உங்கள் மேலே போட்டாலும் சரி, மற்றவன் மேலே போட்டாலும் சரி, சுகமும் உயர்வும் வரும். ஹல்லேலூயா. இப்போதைக்கு 2 தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சுகமும் உயர்வும். அடுத்து ஏதாவது சொன்னார்னா அதையும் சேர்ப்போம், கண்டிப்பாக நடக்கும். ஹல்லேலூயா. இந்த வாரம் நிச்சயமாக ஒரு வெற்றியின் வாரம். அந்த வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். 40 நாளாக இருந்திருக்கலாம், 40 வருஷமாக கூட இருந்திருக்கலாம். அங்கே 40 நாள், மோசேக்கு 40 வருஷம் வெயிட் பண்ணுறான். எந்த அளவுக்குன்னா முடிவு பண்ணிட்டான், இனிமேட்டு என் வாழ்க்கை அவ்வளோதாங்க, இனிமேட்டு ஒன்றும் இல்லை. மோசேக்கு தெரில, ஹேண்ட் ஆஃப் காட் ஒன்று இருக்கிறதுப்பா. அந்த ஹேண்டு உன் மேலே வந்துச்சுன்னா உனக்கு 80 இல்லை 180 வயசானாலும் ஒன்றை வச்சு தான் செய்வார். உன் வாழ்க்கையில் தான் செய்வார். காலம் கடந்து விட்டதென்று இல்லை, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. The right hand of God is exalted. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. அந்த வலதுகரம் தான் யார்? வலதுபுறத்தில் உட்கார்ந்துருக்கிற இயேசு. ரைட் ஹேண்டுன்னு சொல்லுவோம்ல, மந்திரிக்கு ரைட் ஹேண்ட் இவர் தான். அப்படின்னா என்ன? மந்திரி எதுவும் செய்ய மாட்டார், இவரே எல்லாம் செய்வார். அந்த மாதிரி பிதாவுடைய ரைட் ஹேண்ட் ஜீசஸ் மனிதனாய் பூமிக்கு வந்து மகா பிரதான ஆசாரியனாய் மாறினவர், மனிதருக்காக மன்றாடி, மனிதருக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினால பாவத்தை எல்லாம் நம்ம மேற்கொள்ள, மரணத்தை மேற்கொள்ள, வியாதியை மேற்கொள்ள செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்று எப்படி தாவீது ஓடுனா, ஆனால் அவனை விட வேகமாக அவனுக்கு முன்பாக ஒருவர் ஓடுகிறார். அவர்தான் இயேசு. அவர்தான் தாவீதின் மேய்ப்பன். அவர் முன் செல்லுகிறார். தாவீது சிங்கத்தை அடித்தான், கரடி அடித்தான். எதனால தெரியுமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்ன்றான். நான் மேய்ப்பன் இல்லைப்பா, கர்த்தர் தான் மேய்ப்பன். கர்த்தருடைய ஆடு இது. இதை யாரும் அடிக்க அவர் விட மாட்டார், அவரே போய் அடிப்பார். அப்படி தான் கோலியாத்தையும் அடித்தான். சிங்கத்தையும் கரடியும் அடித்த மாதிரி தான் கோலியாத்தையும் அடித்தான். அதுவும் நான் இல்லைங்க, இதுவும் நான் இல்லைங்க, எதுவுமே நான் இல்லைங்க, நான் ஒன்றுமே இல்லைங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் நடக்கலை, அவர் நடக்கிறார். நான் கையை வைக்கல, அவர் வைக்கிறாரு. இது ஏன் கை இல்லை, அவருடைய கையே. எனக்கு எப்படி அப்படின்னா அப்படி நீங்கள் செயல்படுறீங்க? அதுதாங்க, அந்த மோதிரத்தை என் கைக்கு போட்டார். இந்த கையை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணேன்னா அது வெற்றி அடையும், அதில் ஜெயம் வரும். பிஸ்னஸில் எவ்வளோ கோலியாத்து இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், 40 வருஷமாக கொடி கட்டி பறக்கலாம், என் கொடி அவன மேலே பறக்கும். இன்னைக்கு நான் சொல்கிறேன். அதுதான் இன்று கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். நம்ம இது என்ன, இருக்கலே பெரிய கோலியாத்தை அடித்தது தான் இயேசுடைய செயல். மரணத்தை அவர் அடிக்கலை, ரோமர்கள் அடிக்கலை. ரோமர்கள் என்ன பண்ண முடியும்? மரணத்தை கொடுக்க முடியும். கடைசியில் அவனும் மறித்தான் போகணும். பாதாளத்துக்கு போனால் தான் தெரியும், ரோமனும் ஒன்று தான், ஆப்பிரிக்காக்காரனும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். ஏன்னா பாதாளத்துக்கு போனால் தான் அவனுடைய ரியல் பவர் தெரியும். பூமியில் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், பாதாளத்துக்கு போனால் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியாது. அங்கே தான் ரியல் பவர் கிடைக்கும், தெரியும். அப்போ ரியல் பவர் என்ன? மரணம். உலகமே அஞ்சுகிறது என்னது? மரணம். அதுவும் என்ன மாதிரியான மரணம்? திடீரென்று மரணம், திடீரென்று வியாதி. இது மட்டுமல்ல, ஃபைனான்ஸில் மரணம்,
எவ்வளவு பண்ணாலும் முன்னேற்றமே இல்லை. வலையை போட்டு போட்டு எடுக்கிறேன், வரல. தொழிலில் மரணம். அது எல்லா கோலியாத்தும் இன்னைக்கு ஒரே கல்லில் கர்த்தர் அடித்து காலி பண்ணியிருக்கிறாரு. அதை தான் சொல்கிறாரு, கோலியாத்தை அடித்தாச்சு, சிங்காசனத்தில் ஒன்று வச்சாச்சு. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இந்த வாரம் ஒரு மகா பெரிய ஜெயத்தின் வாரம். யாருமே நான் ஜெயிப்பேன்னு நினைக்கலைனாலும் நான் ஜெயிக்க போகிறேன். ஏன்னா இந்த ஜெயம் என்னால் வந்ததில்லை, உங்கள் ஜெயம், என்னுடைய ஜெயம். கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். கிதியோனின் கையில் பட்டயம் இல்லை, தாவீது கையில் பட்டயம் இல்லை. அடிக்க வேண்டியதாக அவர் அடித்தார். அடிச்சுட்டு நீ டேக் ஓவர் பண்ணுன்னாரு. அப்படி தான் தாவீது கொன்றது 10,000. இன்று கர்த்தர் நம்மளை பார்த்து அதான் சொல்கிறாரு. நம்பர் 0 இருக்கலாம் நீ, ஆனால் டப்புன்னு ஸ்ட்ரெயிட்டாக 16,000. அது எப்படி? ஏன்னா இங்கே செயலை புரிந்தவர் வேற ஒருத்தர். ஐ ஆம் a mere shadow of the person. வியாதியஸ்தர் மேலே கை வச்சா சுகமாகுது. ஏன்னா நான் வெறும் ஷேடோ. இயேசு ஏற்கனவே தழும்புகளால் காயத்தை வாங்கி தழும்பா மாற்றினாரே, அப்போவே சுகமாக்கிட்டாரு. இனி நான் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். இனி நான் அல்ல, என்னுடைய நாமத்தினால் நான் வர்றதில்லை. இனி நான் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். நான் ஜெயத்தை எடுக்கிறேன், ஜெயத்தை பெறுகிறேன். பாவமாக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.